இன்றைக்கி நம்ம மெக்ரோனி செய்வோம். அதை பாருங்கள், ரெண்டு வித. இது சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. இது வெந்துருச்சு. இது வடிகட்டுக்கும். இது மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம். இது போடுவோம். தக்காளி பழம் குவா செய்கிறதுக்கு இது ஹொட்டாக் வெட்டி போட்டுக்குவோம். தக்காளி பழத்தை அரைச்சிக்குவோம் அதோட குவா செய்கிறதுக்கு. இது வெறும் மிளகாத்தூள் 1.5 கரண்டி போட்டேன். எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக. தக்காளி பழமும் வெறும் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிது. இது வந்து டொமேட்டோ பூரி. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் ருசிக்கு ரசா போட்டுக்குவோம். மிளகுத்தூள். இதை பாருங்கள், பட்டன் மஷ்ரூம் இதை போடுவோம். இது ஏற்கனவே வெந்தது தான். இதில் கொஞ்சம் வேக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ அது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹாட்டாக் வெட்டினோட சாசேஜ் வெட்டி போட்டுருவோம். அதில் சின்ன சின்னதாக வெட்டிட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்குவோம், கொஞ்சம் திக்காகிறதுக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. படிச்சிடலாம். உங்களுக்கு இப்போ ரசம் வேணுனாக்கா கூட கொஞ்சம் நீங்கள் சிக்கன் கியூப் போட்டுக்கலாம். மொசரேலா சீஸ் இதில் கொஞ்சம் போடுவோம். இதையும் போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும் போது போட்டுக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் இது மாதிரி சீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.